நம்ம திருச்சியில திருமாலோட 10 அவதாரங்களையும் ஒரே சன்னதில ஒரே கருவறையில பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? பூலோகத்தின் வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே சமயம் ஸ்ரீரங்கத்தின் வடமேற்கே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற நம்மளுடைய கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் ஸ்ரீரங்கம் தசாவதார திருக்கோயில். மச்ச முதல் கல்கி வரை உள்ள மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களையும் இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். இந்த கோவில் உருவான கதையை நம்ம தெரிஞ்சுப்போமா? 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரோட பக்தியால உருவானதுதான் இந்த கோவில். ஸ்ரீரங்கம் கோவில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நாம வணங்குகிற பெருமாளோட 10 அவதாரங்களையும் பார்க்கணும் அப்படிங்கறதான் அவரோட ஆசை. அவரோட பக்தியில மனமுருகி போன ரங்கநாதர் அவருக்கு 10 அவதாரங்களையும் காட்டி அருளினார். அப்படி காட்சிப்படுத்தின இடம்தான் நாம இப்ப பாக்குற தசாவதார திருக்கோயில். இது கிரக தோஷ நிவர்த்தி ஸ்தலம். கேது தோஷம் போக்க மச்ச அவதாரம், சனி தோஷம் நீங்க கூர்ம அவதாரம், ராகு தோஷம் விலக வராக அவதாரம், செவ்வாய் தோஷம் தீர நரசிம்மர், குரு தோஷம் விலக வாமனர், சுக்கிரன் தோஷம் போக்க பரசுராமன், சூரிய தோஷம் நீங்க ராமர், சந்திரன் தோஷம் விலக கிருஷ்ணர், புதன் தோஷம் தீர கல்கி அவதாரம். உங்களுக்கு எந்த தோஷம் தெரிஞ்சு அந்த அவதாரத்தை மனசார வேண்டிக்கோங்க. இல்லாட்டி உங்க பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு 10 அவதாரத்தையும் கும்பிட்டா எல்லா நன்மையும் கிடைக்கும். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல ஒரே கருவறையில 10 மூலவர் இருந்தாலும் இந்த 10 மூலவருக்கும் ஒரே ஒரு உற்சவர் தான் இருக்கிறார். அவர்தான் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். இந்த திருக்கோயில் 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான திருக்கோயில். நெக்ஸ்ட் டைம் திருச்சி ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா இந்த அற்புதமான தசாவதார கோவிலை தரிசிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.